தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கலந்துரையாடுவதற்காக அபி மற்றும் நந்தா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 நாளாக நியூஸ் லட்டில் வச்சுருக்காங்க. இந்த தடவை ஆப்பு ரெட்டிக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ திருப்பதி லட்டில் வந்து அந்த நெய்க்கு பதிலாக அதில் கலப்படங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அரசை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து குற்றம் சுமத்தியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள்? முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வந்து என்ன அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த ஊழல் நடைபெற்றதா சொன்ன அந்த கலப்படம் நடந்ததாக சொன்னால் அந்த ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு வர எதிர்வினைகள் பொலிட்டிக்கலாக இருக்குது ரீசன். இன்னொன்று, இதை பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம பேசலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்சிடென்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, விஜயவாடாவில் சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சியுடைய 100 நாள் நிறைவடைந்ததுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்தும்போது தான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெய்யில் கலப்படம் செஞ்சுருக்காங்க, அதில் வந்து விலங்குகளுடைய கொழுப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதல் முறையாக பதிவு பண்ணுறாரு. இது வந்து 18ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 18, 2024 நடக்குது. 19ஆம் தேதி அந்த லேப் ரிப்போர்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு பேப்பரை போட்டு அதில் வந்து ஃபிஷ் ஆயில், பீஃப் டாலோ, லார்க், பன்றி கறி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய மனசை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசு புண்படுத்திடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் எதிர்மறையாக சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது. சந்திரபாபு நாயுடுவை நோக்கியும் அந்த அரசு நோக்கி. சந்திரபாபு நாயுடு அரசு வந்து இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா, முன்னாள் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி இருக்கும்போது அவர் யாருக்கு சொம்பு தூக்குனாரோ அதே பிஜேபி கூட இப்போ இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி தான் வந்து இந்த விஷயம் பேசுபொருள் ஆகுது. ஆனால் இந்த பிரச்சனை முதலாக எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்து திருப்பதி தேவஸ்தானத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஜே ஷியாமலா ராவ். 1999 ஐஏஎஸ் பேட்ச்சு ஹையர் செகண்டரி டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அவரை கொண்டு வந்து போடுறாங்க. அவர் வந்த பிறகு அந்த தேவஸ்வம் போர்டில் நடைபெற்ற நிறைய தவறான விஷயங்கள், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஃபெயிலியர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன பண்ணுறாரு, 21ஆம் தேதி ஒரு ட்வீட் போடுறாங்க. எப்போனா ஜூன் 21, அவர் 15ஆம் தேதி பொறுப்பிருக்கார். ஜூன் 15 பொறுப்பிருக்காரு. 21ஆம் தேதி அந்த தேவஸ்தானம் போர்டில் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னென்னா, அங்கே வந்து அந்த லட்டு தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டுருவாங்க, பிரசாதம் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்க அவங்கள வந்து போட்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து கலந்துரையாடுறார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அவங்களுடைய குறைகள் கேட்கும்போது லட்டுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படின்ன பிறகு அவங்கக்கிட்ட கலந்துரையாடி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் வந்து லோயஸ்ட் காஸ்ட்டில் யார் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, அதனால் தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து அந்த மாவு இருக்குல்ல, பேசன் ஃப்ளோர் அப்படிங்கிறாங்க, அந்த மாவு, முந்திரி பருப்பு, திராட்சை, இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணி அதை வச்சு தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு சாம்பிள் லட்டு நீங்கள் தயாரிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். சொல்லி இது வந்து ஜூன் 21ஆம் தேதி அவர் ட்வீட் போடுறார். இப்போ வந்து இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது வந்து ஜூலை மாதம் நடக்குது. ஜூலை மாதம் 2 டேட் சொல்கிறாங்க, அது எக்ஸாக்டாக தெரியல. ஜூலை 9ஆம் தேதி சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு 16ஆம் தேதி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. 17ஆம் தேதி ரிப்போர்ட் எடுக்கப்பட்டு 23ஆம் தேதி வந்ததாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே மொத்தமாக இங்கே நடக்கிற விவாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 3 ஃபோட்டோஸ். ஒன்று வந்து அந்த லேப் ரிப்போர்ட்டு, 2வது தேவஸ்வம் போர்டு, அந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போட்ட விஷயம், 3வது அந்த ஃபேட்டுடைய நேம்ஸ் போட்டிருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ. 3 ஃபோட்டோ இருக்குது. இதில் 17ஆம் தேதி சாம்பிள் எடுத்து 23ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டோடைய என்டிடிபி ரிப்போர்ட் இருக்குது. அந்த என்டிடிபி யாருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அந்த ரிப்போர்ட் இருக்குது. 17ஆம் தேதி நாங்கள் எடுத்திருக்கோம், 23ஆம் தேதி தான் ரிப்போர்ட் கம்ப்ளீஷன், நாங்கள் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 22ஆம் தேதியே கலப்படம் நடந்துருச்சு அப்படின்னு தேவஸ்வம் போர்டுடைய வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதி தான் ரிப்போர்ட் வருது, ஆனால் 22ஆம் தேதியே அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு பிறகு 23ஆம் தேதி வந்து ஜூலை 23 வந்து ஷியாமலா ராவ் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருப்பதி அந்த லட்டு கொடுத்தவரில் அந்த கம்பெனிஸ் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க, அவங்க நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். மொத்தம் கம்பெனியை வந்து பேரை சொல்லவே இல்லை. 8.5 லட்சம் கிலோவுக்கு வந்து நாங்கள் டெண்டர் கொடுத்துருந்தோம். அதில் வந்து 68,000 கிலோ சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 68,000 கிலோவில் செக் பண்ணி பார்க்கும்போது 20,000 கிலோ வந்து
இந்த மாதிரி வந்து கலப்படம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த கலப்படம் ரிப்போர்ட்டை வந்து NABL நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்டு ஃபார் டெஸ்டிங் அவங்களுக்கு அமைச்சிருக்கோன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்து வெஜிடபிள் ஃபேட் தான் இருந்துச்சு, நம்ம ஊரில் வனஸ்பதினு சொல்லுவாங்க டால்டா, அதுதான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆன்லைனில் இருக்க அந்த ரிப்போர்ட் வந்து NDDBயோடைய ரிப்போர்ட்டாக இருக்குது, நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டோட ரிப்போர்ட்டாக இருக்குது. அவர் NABLக்கு அனுப்பணும்னு சொல்லும்போது NDDBலேருந்து ரிப்போர்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் NDDB ரிப்போர்ட்லேயும் வந்து அந்த ஃபஸ்ட் பேஜ் அனெக்சர் ரெண்டுத்துலேயும் இருக்க ரெஃபரன்ஸ் நம்பருமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. பேப்பர் கலருமே என்னதான் நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் வந்து அந்த பேப்பருடைய கலர் இருக்குல்ல, அந்த பேப்பர் கலருமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஜூலை 23 இந்த விஷயம் நடந்த பிறகு செப்டம்பர் மாதம் 18 வரைக்கும் இவங்க ஏன் அமைதி காத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று நெய்யை வந்து இவங்க எவ்வளோ என்றைக்கு வாங்கினாங்க, எவ்வளோ நாள் ப்ரொக்யூர் பண்ணாங்க அப்படின்னு தாண்டி ஒட்டுமொத்தமாக ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்டுக்கு மேலே அப்படிங்கிற விஷயத்தை பழி போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து சப்ளை பண்ணாங்க அப்படின்னாங்க. இப்போ கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி கோஆப்ரேட்டிவ் அவங்க பால் அந்த சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 2023 வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னும் ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலை. சித்தராமையா வந்த பிறகு பாலுடைய ரேட்டு, பால் பொருட்கள் ரேட்டை ஏற்றிட்டாங்கனால ப்ரைஸ் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டையும் அவங்க ஏற்றிட்டாங்க. ஸோ நந்தினியை வந்து 2023 ஆகஸ்ட்டில் சப்ளை கட் பண்ணப்பட்டு புதுசாக டெண்டர் விடப்பட்டு தான் வந்து இந்த சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெண்டரில் எத்தனை கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யாருக்கெல்லாம் டெண்டர் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அந்த டேட்டா வரல. நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புனது யாரோடது அப்படிங்கிற டேட்டா வரல, ஆக்ஷன் எடுக்கலை. நீங்கள் டெண்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தரமில்லாமல் வாங்கியிருப்பீங்க, டெஸ்ட் பண்ணி தானே வாங்கியிருக்கணும். ஸோ அந்த டெஸ்டிங்க்கான அந்த ஒரு டீட்டெயிலும் வரல. அப்படிங்கும்போது எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லாமல் 19 வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நந்தினி சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்களா இல்லையாங்கிற அந்த ஒரு கேள்வியும் இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து விடை தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோக இந்த போர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் வந்து மிக முக்கியமான நபர்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒருத்தர் வந்து YSR காங்கிரஸுடைய சீனியர் லீடராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெருங்கிய உணவர் மாமா முறைன்னு நினைக்கிறேன், YV சுப்பா ரெட்டி அவர் ஒன்று, அப்புறம் பூமா கருணாகர் ரெட்டி, இந்த 2 பேரும் தான் வந்து அந்த தேவசம் போர்டுடைய சேர்மன்ஸாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த சுப்பா ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போன வாட்டிலேருந்தே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும் போதுலேருந்தே இருந்துச்சு. பட் அவர் இல்லை, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஹிந்துவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே நான் ஹிந்து தான் அப்படிங்கிற விஷயத்த அவர் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து முதல்ல தப்பு. இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போர்டு இருக்குல்ல, சேர்மன் இருந்தாலும் நிறைய ஆட்கள் வந்து இருக்காங்க. அதில் பாஜகவுடைய MLA ஒருத்தரும் இருந்திருக்கார், SR விஸ்வநாத் ரெட்டியும் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. ஸோ அடுத்தபடியாக அந்த போர்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படியே நீதிமான்கள் நியாயவான்கள்லாம் கிடையாது. டெல்லி லிக்கர் கேஸில் அரசு செய்யப்பட்ட தொடர்பு இருக்கிற சரத்சந்திர ரெட்டி அவரும் அந்த போர்டில் இருந்திருக்காரு. 10 கிரிமினல் கேஸ் இருக்க உதயபானு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அதில் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு லஞ்சம் வாங்கினார்னு கைது செய்யப்பட்ட கேத்தன் தேசாய், அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக வந்து 2009-14 காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பேசப்பட்டுச்சு. அந்த ஊழலில் முக்கிய நபராக இருந்த கேத்தன் தேசாய் அவரும் வந்து அதில் திருப்பதி போர்டில் இருந்திருக்கார். நம்ம ஊரில் லாக்டவுன் அந்த டிமானிட்டைசேஷன் பீரியட் அப்போ மணல் கான்ட்ராக்ட் எடுத்த சேகர் ரெட்டி அவர் வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக 34 கோடி வந்து 2000 நோட்டு பிடிச்சாங்க. எப்போது பேங்க்லேருந்து வெளியவே வராத 2000 நோட்டு 34 கோடி அவர் வீட்டில் பல்காக கட்டுக்கட்டாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 10 நோட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டோன்னப்போ இவர் வீட்டில் 34 கோடி கட்டு இருந்துச்சு. அந்த சேகர் ரெட்டியும் அதில் இருந்தார். அப்படிங்கும்போது இது வந்து அரசியல் கட்சி சார்ந்து அப்படிங்கிறது மதம் சார்ந்து இல்லை, இது வந்து ஒரு லாபி, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய நபர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதைத்தான் இங்கே கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. எடுத்தவுடனே நேக்காக வந்து ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சாங்க, அந்த கவர்மெண்ட் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு அரசுடைய அரசியல் பழிவாங்கும் ஒரு நடவடிக்கை தான் இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் கிறிஸ்டியன் அப்படின்னும் அவர் மேலே வந்து அந்த ஒரு மதசாயம் பூசப்பட்டு இருக்கும்போது பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு செய்கிறார். அப்படிங்கும்போது இதை அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸை போட்டு கேஸ் ஃபைல் பண்ணி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ப்ராப்பரான விஷயங்களை பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுறது எப்படி சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இது வந்து ஆன்லைனில் ஒரு டாக் மேனியாக் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடி அவருடைய ரிசர்ச்சில் இருந்து எடுத்த தகவல். அது போக ஆல்ட் நியூஸோடைய ஜுபேர் போட்டிருந்தார். இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கம்பைல் பண்ணும்போது கிடைத்த ஒரு தகவல் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம தேடும்போது கிடைச்ச தகவல்.
அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கலப்படம் அப்படின்றது யதார்த்தமாக நடந்த விஷயமா இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குங்களா? அதான் கலப்படங்கிறது வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு வந்து முழுசாக நான் மறுக்க விரும்பலை. அதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் 99 விழுக்காடு இருக்குது. பட் ஒரு கலப்படம் நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனி மட்டும் பொறுப்பு இல்லை, ஜெகன்மோகன் ரெட்டியும் மட்டும் பொறுப்பு இல்லை. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் சிஎம்மாக இருக்கார், அவர் கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அவங்க ஆட்களை வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் போடுறாங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, டெண்டர் வர்றதுக்கு. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ வந்து தர்மா ரெட்டின்னு ஒருத்தர் தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் இருந்தார். அந்த ஐஏஎஸ் இன்னமும் போஸ்டிங்கில் இருக்கார். இப்போ இந்த ஷியாமலா ராவ் வந்து அந்த பீரியடில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பீரியட்லேயும் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் வந்தார். அப்புறம் ஆந்திராவுடைய பிரிவரிஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம ஊர் டாஸ்மாக் மாதிரி, அங்கே வந்து சில மதுபான கொள்கை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கார். ஸோ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏன் நடவடிக்கை எடுக்கல, அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே மேனுவலாக தான் லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த லட்டை தயாரிப்பது முழுக்க பார்ப்பனர்கள், அதுவும் வைணவர்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விதி இருக்குது. இது கட்டாய விதி. அப்படிங்கும்போது பார்ப்பனர்கள் இதை எப்படி அனுமதிச்சாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே கவர்மெண்ட்டு பேசியிருக்கு, அதுக்கு வந்து சேர்மன்ஸ் 2 பேர் எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. தேவஸ்வம் போர்டில் இருக்க அதிகாரிகள் யாரும் பேசலை, ட்ரஸ்டீஸ் யாரும் பேசலை, பாஜக நபர்கள் வந்து அந்த தேவஸ்தானத்தில் இருக்காங்க, அவங்களும் பேசலை. அப்படிங்கும்போது இது வந்து இப்போ நம்ம இதை பேசணும் அப்படின்னா இந்து மத உணர்வை நம்ம கையில் எடுத்து பேசணும்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். அதனால் நம்ம ஆட்சி ஜெகன்மோகன் அரசியலை அப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி அவரை இன்னமும் கீழே இறக்கலாம், அவரை படுகொலையில் தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுது. இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்மாக ப்ரூஃப் ஆகலை. ஏன்னா ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போதுமே அந்த டேட்டாஸ் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. 23ஆம் தேதி வந்த ரிப்போர்ட்டுக்கு 22ஆம் தேதியே வந்து அவங்க வந்து ஆமாம் நடந்திருக்கு, கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நிறைய கேள்வி இருக்குது. அது போக NABL சொன்னதில் NDDB எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் எப்போ வரும்? இதுக்கு ஆன்சர் வந்து சந்திரபாபு நாயுடு தான் சொல்லணும். எப்போ சொல்லுவார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா அங்கே கேள்வி வச்சாச்சு. நீங்கள் உண்மையில சொல்கிறீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க, அவங்கள வந்து கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்னு ஷியாமலா ராவ் சொல்லியிருந்தார். எப்போது ஜூலை 23 ஷியாமலா ராவ் சொன்னார். எதுக்கு சொன்னார்? வனஸ்பதி கலந்துருக்கிறதுக்கே நாங்கள் இந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணி கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னார். இப்போது அந்த வனஸ்பதிக்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சீரியஸ் அலகேஷன் வைக்கும்போது இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கம்பெனி பேரை சொல்லாமல் அந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதுதான் கேள்வி. ஜூலை 23 நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க வனஸ்பதிக்கு, இங்கே பீஃப் டாலோ லார்க் ஃபிஷ் ஆயில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. அப்படிங்கும்போது அப்போது என்ன ஒரு நீங்கள் ஏன் இந்த 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆச்சு இல்லை, இந்த 60 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில். ஆமாம், ஜூலை மாதத்தில் இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அடுத்தடுத்து என்னென்ன அதில் வந்து நடக்குது, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்கணும்ல. இப்போது வெறும் வனஸ்பதிக்கே மட்டும் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறவங்க அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னா அப்போது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எதுவுமே வந்து தெரில. திடீர்னு வந்து இப்போ திடுப்புன்னு வந்து அது இல்லை இதுதான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆப்வியஸாக கேள்வி வரும்ல. ஆப்வியஸாக வந்து சந்திரபாபு நாயுடு இதில் அரசியல் செய்கிறாரானா அவர் வந்து குற்றம் இப்பவும் வந்து நான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வக்காலத்தோ எதுவுமோ வாங்கலை. ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவருடைய அரசியலுக்குள்ளும் எனக்கு வந்து உடன்பாடுகள் கிடையாது. அதில் நிறையா மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது. சந்திரபாபு நாயுடுக்கும் மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது. அதை தாண்டி நேரடியாக இதில் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு கூட நான் இல்லை. அதிகபட்சம் போனால் யாராவது பக்கத்து வீட்டிலையோ இல்லை சொந்தக்காரங்களோ போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த லட்டில் ஒரு துண்டை வந்து சாப்பிட்ருக்கேங்கிற முறையை தவிர்த்து பெருசாக இதில் எனக்கு இருந்து எந்த ஆதாயமோ நட்டமோ கிடையாது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு நடந்திருந்தால் ஜெகன்மோகன் ரெட்டியில் யார் செஞ்சுருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஆனால் 19 ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வச்சுட்டு இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது திட்டமிட்டு ஒரு அரசியலை மதத்தோடு சேர்க்கறது அப்படிங்கிற பாஜக சித்தாந்தத்தை தென்னிந்தியாவுக்குள்ளே வேரூன்ற வைப்பதற்கான ஒரு சதி திட்டத்தின் துவக்கப்புள்ளியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி எப்பல் கட்டவர்லாம் கிடையாது. அவர் ஆட்சியில் நிறைய ஊழல்கள்லாம் நடந்திருக்கு. அவர் மேலே வந்து CBI கேசஸ் இருக்குது.
அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, நடவடிக்கை எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் இங்கேயும் வந்து கம்பெனி யார், தமிழ்நாட்டு கம்பெனியா இல்லை நந்தினியா இல்லை அங்கே இருக்க கம்பெனியா, எதுக்காக பண்ணாங்க, எவ்வளோ அதில் முறைகேடு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்ட அந்த அரசு பணம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு, அரசு ஏமாற்றப்பட்டிருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் வந்து நம்ம வைக்கிறோம். சரி, இவ்வளோ விஷயங்களை நம்ம பேசுகிறோம்ல, இதை தாண்டி இப்போ வந்து பொதுவாக வந்து ட்விட்டரில் பேசக்கூடிய விஷயங்களா என்ன இருக்குது, இது சம்மந்தமான வாக்குவாதங்கள் இல்லை இது வாதங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, லட்டுலாம் இப்போ வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை வந்து அதிகமாக பேசுகிறது நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் மாடை வெட்டுறவனும் அதை கறிக்காக வளர்க்குறவனும் இப்படி பண்ணுற நீங்கள் தாண்டா இதை பெருசாக வாக்குவாதமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை வாதத்தை ஒன்று வைக்கிறாங்கல்ல. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும்? இப்போ கலப்படம் பண்ணிட்டாங்க இப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ பீஃப் சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பார்வை பார்ப்பாங்க. இப்போ அதுவே வந்து திருப்பதி லட்டில் கலப்படம் ஆகிடுச்சுன்னும் போது அப்போ அவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? முக்கியமாக வந்து 2 கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த விஷயத்தை யார் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்க இடதுசாரி சித்தாந்தம் பேசக்கூடிய முற்போக்காளர்கள் அப்படின்னு செல்ஃப் கிளைம் அந்த செல்ஃப் கிளைம் பண்ணிக்கிற ஆட்கள் தான் வந்து இதை பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்க, எங்களை சொன்னீங்களே அப்படின்ட்டுன்னு. இங்கே பீஃப் சாப்பிட்றது எப்படி வந்து ஒரு இழிவு கிடையாது, உணவு வந்து தனிநபர் விருப்பத்தின் பார்ப்பட்டது, ஒருத்தரை இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு இத்தனை நாட்களாக வியாக்கியானம் பேசிய வாய்கள் இன்றைக்கி பீஃப் சாப்பிடாத ஆட்களை, சாப்பிட மாட்டேன்னு சொன்ன ஆட்களுக்கு கலப்படம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதை வக்காலத்து வாங்கி அதை வந்து கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மலிவான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் சம்மந்தப்பட்டது. இப்போது வந்து எங்கள் வீட்டிலே வந்து எனக்கு நிறைய முறை சொல்லியிருப்பாங்க, இந்த திருவிழா இருக்குது, நீ வந்து நான்வெஜ் சாப்பிடாத, இதுக்காக நான்வெஜ் சாப்பிடாத. இன்ஃபேக்ட் வந்து எங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை அடிச்சிட்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நான் சாப்பிட்டு தான் வந்தேன் எங்கள் வீட்டில். ஸோ அது வந்து என்னுடைய தனிப்பட்ட உரிமை, உணவு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. நான் உணவை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்ணும், இருக்க உணவை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வாங்கின உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு விஷயமாக மட்டுமா அதை பார்க்குறேன்னு ஒழிஞ்சு என்னை வந்து யாரும் கம்பல் பண்ணக்கூடாது. மேபி அது ஹைஜீனிக்காக இல்லை ஹெல்த் கான்சியஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து என்னை டிக்டேட் பண்ண முடியாது. டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல உணவு அப்படிங்கிற இடத்துல யாரும் கிடையாது, எனக்கு டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. இந்த ஒரு பார்வையில் தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பீஃப் சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பீஃப்னால் அதில் வந்து இப்போது மேலை நாடுகளில் அதில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டர்ஸ் ட்ரெயினர்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை சொல்லலாம். கிரிக்கெட்டில் கூட வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து அவர் வந்து பீஃப் சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்க கோச் வந்து அவருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க அம்மாட்ட சொல்லும்போது கூட ப்ராக்டிஸ் நடக்கும்போதோ மேட்ச் நடக்கும்போதோ அவர் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வீட்டில் சாப்பிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து பையனுக்கு தேவை, அதனால் ப்ரோட்டீன் கிடைக்குது, சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம கையில் எடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அதை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம். அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணி அது சரின்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அவங்கள ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கொண்டாடுறதுங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம்தான். அதேமாதிரி நீங்கள் கேட்டதுக்கும் வந்து என்னென்னா, அகெயின் ஒரு விஷயத்தை இழிவாக பார்க்குறது அப்படிங்கிற விஷயம். சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எதுலேயுமே வந்து இழிவு பார்க்க முடியாது. சாப்பாட்டில் எல்லாமே அவங்கவுங்களுடைய உடல் தேவைக்கு உட்பட்டது. ஒரு சிலருக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் அலர்ஜியாக இருக்கும், இல்லை வேறு ஒரு காய் அலர்ஜியாக இருக்கும். அது சீரியஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும் இங்கே. ஆனால் பீஃபை வந்து அப்படி பார்க்கல, அதை வந்து மத கோட்பாடாக கொண்டு போகிறாங்க. புத்தர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பீஃப் வேறையாக இருந்துச்சு. பீஃபை நெய்யில் சுட்டு சாப்பிட்டு ருசித்த சமூகம் தான் இன்றைக்கி பீஃபை சாப்பிட்றவங்களை இழிவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே பீஃபை சாப்பிட்றவர்கள் வந்து ஒன்று வந்து பட்டியலான மக்களாக இருக்காங்க, இல்லை வந்து சிறுபான்மையினராக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களே அந்த உணவு பழக்கத்தால் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக அந்த சந்திரபாபு நாயுடு அரசு சொல்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி உங்கள் உணவுலேயே இருந்திருக்கு. நீங்கள் கடையில் வாங்குகிற நெய்யில் கலப்படம் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இங்கே ஒரு மனுஷனுடைய சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அவனுடைய தேவைக்கும் விருப்பத்துக்கும் உட்பட்டது. அதை வச்சு ஒருத்தனை மேலானவன் கீழானவனு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட நெய் அல்லது திருப்பதி லட்டு
இது வந்து திருப்பதி லட்டில் மட்டும் தான் கலப்படம் இல்லை. ஒருவேளை அது இங்கே நடக்காமல் இருந்திருக்கலாம், கடையில் வாங்கின லட்டில் இருந்திருக்கலாம், கடையில் வாங்கின நெய்யில் இருந்திருக்கலாம்ல, இல்லை வேறு ஏதோ பொருட்களில் கலப்படம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதனால் ஸோ சாப்பாட்டை வச்சு ஏற்றத்தாழ்வு பார்க்குறதுங்கிறது வந்து சரியாக நடைமுறையாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த பீஃபை வந்து ஏன் ஒரு மாதிரி தீண்டத்தக்காக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடுலேருந்து தான் பால் வருது, அதுலேருந்து தான் வெண்ணெய் நெய் எல்லாமே இதாகுது. ஸோ அதை வந்து சாப்பிட்றது வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் பீஃப் சாப்பிட்றத மட்டும் ஏன் பெருசாக பார்த்து அது வந்து இங்கே வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு அரசியல் வந்து உணவில் ஒரு அரசியல் இருக்குது, மொழியில் ஒரு அரசியல் இருக்குது. எல்லாத்துக்கு பின்னாடியும் இங்கே வந்து ஒரு பார்ப்பனியம் வந்து ஒரு அரசியலை வச்சுருக்கு. இந்த சாமி மேலே, இந்த சாமி கீழே அப்படின்னு வச்சு நம்ம ஊர்லேயே வந்து கடவுள்களுக்குள்ளேயே வந்து கிரேட் வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரியான கடவுள், இந்த கடவுளுக்கு வந்து இதை படைப்பாங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் மொழியில் இருக்கும். இந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தபடியாக சாப்பாடு. இது வந்து என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் புத்தருக்கு முன்னாடி வந்து பீஃப் சாப்பிட்டது வந்து இன்றைக்கி பீஃபை இழிவாக சொல்லக்கூடிய பார்ப்பன சமூகங்கள் தான் இருந்திருக்காங்க. யாகங்கள்லேயும் வேள்விகள்லேயும் மாட்டை வந்து பலி கொடுத்துருக்காங்க. அதை நெய்யில் சுட்டு சாப்பிட்டதுக்கான பண்டைய கால வேத ஆதாரங்கள்லாம் அவங்க வேதங்கள்னு சொல்லி வச்சு அந்த ஆதாரங்கள் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு தான் ஒன்று வேணும், நான் வந்து உன்னோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் ஒன்று காட்டணும். என்ன பண்ண முடியும்? அறிவில் காட்டணும், திறமையில் காட்டணும். அதை என்னால் காட்ட முடியாது, போட்டி போட்டால் நான் தோற்றுருவேன். அப்படிங்கும்போது உன்னுடைய மொழியில் காட்டுவேன், இல்லை சாப்பாட்டில் காட்டுவேன். யாராவது ஈஸியாக ஒரு இடத்துல வந்து நான் உன்னை அடித்து உன்னை நான் காலி பண்ணிட்டு மேலே போகணும் அப்படிங்கும்போது ஒன்று வந்து ஃபிசிக்கலாக நான் வந்து உன்ட்ட சண்டை போட்டு உன்னை அடித்து நான் மேலே போகணும், இல்லை இன்டலெக்சுவலாக அடித்து போகணும். ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் வந்து குறுக்கு வழியை கையாளுவேன் அப்படின்னு இதெல்லாம் பேசி, இப்போ நீ வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவன், பனிக்கறி சாப்பிட்றவன், இழிவானவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கில்ட்டாக்கி அவங்கள அந்த இடத்துல ஒடுக்கி வச்சுட்டா அந்த அவங்களுடைய ஸ்பேஸையும் சேர்த்து இவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக்காக தான் வந்து இது காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடிய பலர் வந்து பன்றி இறைச்சியும் பன்றியும் இழிவாக பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடிய ஆட்கள் வந்து எளிய இழிவாக பார்க்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்றவங்க வந்து சைனீஸ் சாப்பிட்ற அந்த ஃபுட்ஸை வந்து இழிவாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இங்கே உணவு அப்படிங்கிறது இன்னொருத்தனை வந்து என்ன சொல்கிறது, டாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயம். கொஞ்சம் கொஞ்சமாக அது உடையும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உடையும்னு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் காலங்காலமாக மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்கள வந்து ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்கள வந்து அவங்களுக்கான பார்வைங்கிறது ஒரு வித விஷயமாகத்தானே இருக்குது. அதே இன்னமும் வந்து வருஷங்கள் தான் கடந்துக்கிட்டு இருக்கு. டிகேட் வேணால் அது அப்படியே மாறிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மாற்றத்துக்கு உள்ளான மாதிரியான விஷயங்கள் தெரியல. சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க. யார் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் முன்னாடினாலும் சரி, அவங்களுக்கு விருப்பப்பட்ட உணவு அதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் பேசக்கூடிய ஆட்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இல்லையா? அவங்க எனக்கு பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் அந்த ஸ்டேஜில் அவங்க நின்றுக்கிட்டா அது நல்லா இருக்கும். அது வந்து ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ஏன்னா புத்தர் காலத்தில் அந்த ஒரு சேஞ்ச் வருது. புத்தருக்கு பிறகான எனக்கு தெரிஞ்சு அது வந்து கிட்டத்தட்ட 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு புத்தருடைய காலம். அப்போது அந்த பௌத்தத்துக்கு பிறகு அந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 குறைஞ்சபட்சம் 1500 ஆண்டுகளாக சமூக கட்டமைப்பில் நிலவி வந்த அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் பண்ணால் நம்ம வந்து 150 ஆண்டுகளாக தான் பார்ப்பனியத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதிகள் 1800 சொச்சங்களில் ஆரம்பித்தது ஆயதாச பண்டிதர், இன்னும் சிலர் கொஞ்சம் முன்னாடி போனால் 1850களில் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம்தான் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அதிகபட்சம் ஒரு 1500 ஆண்டுகளாக இந்த சமூக கட்டமைப்பை நம்ம வெறும் 150 ஆண்டுகளில் மாற்றிட முடியும் நம்ம நினைக்க முடியாது. இங்கே மாடு வந்து என்ன சொல்ல முடியும், மாட்டை வந்து இழிவாக பார்க்குறாங்க, மாட்டு இறைச்சி சாப்பிட்றது இழிவாக பார்க்குறாங்கன்னா, கோழியை வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க, முட்டையை வந்து புரோட்டீன் அப்படிங்கிறனால வேறு வழியில் முட்டையை செய்வனாக்குனாங்க. அடுத்து கோழியை மாற்ற ஆரம்பித்தாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. இப்போது வந்து நதியாக கூட கேட்டாங்க, அவங்கள நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து இன்செக்யூரிட்டி கிடையாது. நம்ம வந்து எதை பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றோம், விருப்பப்பட்ட சாப்பிட்றோம், அது டேஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட்றோம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத கால மாற்றம் நமக்கு உணர்த்தியிருக்கு. எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து போயிட்டு
நம்ம ஃபுட்டை தான் வந்து நான்வெஜ் ஃபுட்டை தான் வந்து வெஜிடேரியனுக்கு காப்பி பண்ணுறேங்கிற பேரில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல முடியும், இங்கே வந்து சிக்கன் 65க்கு பதிலாக சிக்கன் மஞ்சூரியனுக்கு பதிலாக அங்கே வந்து கோபி மஞ்சூரியன் அப்படின்வாங்க. இங்கே சிக்கன் கட்லெட்டு, வெஜ் கட்லெட், இந்த மாதிரி நிறையா நான்வெஜ் டிஷ்ஷை வந்து அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது வந்து வெஜ் டேஸ்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷஸ் இருக்கா? சொல்ல முடியாது. அதே மாதிரி வீகனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்த பிறகு லேபில் வந்து தயாரித்த மீட்டு, லேபில் தயாரித்த சிக்கனு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க ப்ரோட்டீன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரியுது. ஆனால் இங்கே அந்த ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் வந்து அவங்கள வந்து தடுக்குது. பட் அதே அவங்களுக்கு தேவை இருக்கும்போது அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து அவரும் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் கிரிக்கெட்டுக்கு வேணும், தன்னுடைய கெரியருக்கு வேணும்னு அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்க இந்தியன்ஸ் அப்ராடு போகும்போது அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அதை வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் சொல்லும்போது அவர் பீஃப் சாப்பிட்டதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது விவேகானந்தர் எங்கேயும் நான் பீஃப் சாப்பிடல அப்படின்னு மறுக்க கிடையாது. பீஃப் சாப்பிடுவதனால் தப்பு இல்லை, அது இழிவானது இல்லை அப்படின்னு மட்டும்தான் விவேகானந்தர் சொன்னாரே ஒழிய அது வந்து இது கிடையாது. ஸோ இங்கே வந்து அந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் மாறும்போது நம்மளும் இது பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிடணும். ஒருத்தர் நம்மளை பேசிகிட்டு இருக்கானா, பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும். நம்மளை நோக்கி தான் அவங்க வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க. நான்வெஜ்ஜில் இருக்க டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு நம்ம கரெக்டாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து உளவியல் ரீதியாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து உணவை வச்சு ஒருத்தரை வந்து நான் மேலே அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்மளோட திறமையை வச்சு நான் வந்து உன்னை விட நான் வந்து நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நான் வேகமாக ஓடுவேன், நான் நல்லா படிப்பேன், எனக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது, இப்படிங்கிறதுல போட்டி போட்டால் பரவாயில்ல. நீ அதை சாப்பிட்ற, நீ கீழே, நான் இதை சாப்பிடல, நான் மேலே அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய திறமைகள் இல்லை, அவங்களுடைய என்ன சொல்ல முடியும், அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸை வச்சு இதுக்கு வந்து இதெல்லாம் போட்டு ஷீல்டு போடுறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து வீக்கராக இருக்க ஒருத்தங்கள்ட்ட நம்ம திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பார்வையாக தான் நான் இதை பண்ண வைக்கிறேன். இப்போ வந்து அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க சாப்பிட்றவங்க எப்படி அப்படின்றாங்களே, அவங்க இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வளர்கிற வயசு வரைக்கும் எந்த ஒரு கலப்படம் இல்லாத ஃபுட்டை தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு முதல்ல ஒரு கேரண்டி இருக்கா? அதான் சொல்கிறேனே, அப்படி ஒரு கேரண்டியே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறனால இந்த விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புரட்டாசி மாதம் நடக்குது. புரட்டாசி மாதத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சில காரணங்கள்லாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆன்மீக காரணங்கள், அறிவியல் காரணங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது உங்கள் நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருங்களேன். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கல, எனக்கு நம்பிக்கைப்பா, நான் சாப்பிடாமல் இருக்கேன், எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஆன்மீக காரணம், அறிவியல் காரணம் சொல்லும்போதே உங்கள் நம்பிக்கை அங்கே வீக்கராக இருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து வீக்கராக இருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம சண்டை போடுறோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா ஒருத்தர் வீக்காக இருக்கானா அவனை போய்ட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான் ஸோ வீக்கர் செக்ஷன் அவங்க உளவியல் ரீதியாக அவங்க வந்து வீக்கராக இருக்காங்கங்கும் போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு கட்டத்து மேலே நம்ம சண்டை போடுறதுங்கிறது வந்து அது வந்து டைம் வேஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீஃபோ இல்லை பன்னிக்கறியோ இல்லை வேறு எதுவோ அதை அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ அப்படின்ட்டு. ஏன் ஐயோன்னு பார்க்குறீங்க, நமக்கு ஒன்றுமே புரியுது. அதான் சொல்கிறேன், அது சைக்கலாஜிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்குது. சைக்கலாஜிக்கலாக வந்து 1500 ஆண்டுகளாக அதை இன்பில்டாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றணும். வேறு வழி இல்லை, தனக்கு தேவை அப்படிங்கும்போது அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாற ஆரம்பிக்கிற ஆட்களை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க கூட நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அந்த டுவர்ட்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ கூட வந்து இந்த விஷயத்தில் பீஃப் தப்பு அப்படின்னு நம்ம அவங்கள ட்ரால் பண்ணி அவங்கள வந்து நகைப்புக்குள்ளாக்கி அவங்கள ட்ரிகர் பண்ணாமல் இது வந்து இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் நடக்கும். மனுஷனுடைய விஷயங்களில் எல்லாத்துலேயும் இருக்குது. தண்ணியில் கூட சிம்பு ஒரு பிரஸ்மில் சொல்லியிருப்பார், தண்ணியில் கூட மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, அப்படி பார்த்தா நீ தண்ணி கூட குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான அந்த விஷயங்களை வச்சு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். இங்கே நம்ம சைட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. கான்வர்சேஷன் பில்ட் பண்ணாமல் எடுத்தவொன்னே கொண்டு போய் அவங்கள ஆப்போசிட் சைடில் நிறுத்தி அவங்கள ட்ரால் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த டயலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். திரும்ப இந்த லட்டுக்கே வரலான்னு நினைக்கிறேன். இப்போது பாஜகவை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு நாயுடு இதை பண்ணுறதுக்கான ரீசன் ஜெகன்னா திரும்ப வந்து எந்திரிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தானே, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது? அவங்க மாநிலத்துக்கு ஏகப்பட்ட நிதி வேணும், எல்லாம் வேணும். பாஜகவை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் முடியும். பாஜகவுடைய கம்யூனல் ஆங்கிளை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த பற்றியா
பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பாஜகவுடைய கண்டென்ட்டை எடுத்து கையில் கொடுத்துட்டோம்னா பாஜக ஏதாவது பார்த்து செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அரசியல் நகர்வாதானே ஒருத்தங்களை நம்ம எதிர்க்கணும், அவங்க செய்கிற அரசியலை நம்ம எதிர்க்கலாம். அதுக்காக வந்து இப்படி அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து தூக்கிட்டு வந்து நுழைச்சு பாஜக இன்னைக்கு நேரடி அரசியல் செஞ்சுருக்காங்க. பாஜக அரசியல் நம்ம பேசாததா இல்லை நமக்கு தெரியாததா? பாஜக அரசியல் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒன்றும் வேணாம், மைக்கேல் பட்டியலில் அந்த குதிச்சாங்க 2 நாளைக்கு முன்னாடி. சிபிஐ ரிப்போர்ட் சொல்லிச்சு அங்கே வந்து கன்வர்ஷன் கிடையாது, ஹாஸ்டலில் வேலைகள் செய்ய சொன்னால அந்த பொண்ணு விரக்தியில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க, அது சம்மந்தப்பட்ட நபருக்கு மேலே கன்வர்ஷன் தாங்க. அண்ணாமலை லண்டன் போயிருக்காரு, வரட்டும் பேசுவோம். மைக்கேல் பட்டியல் அப்படி தானே பண்ணாங்க. ஸோ பாஜக எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும், அவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு பதில் கொடுத்து அவங்கள அதுக்கான அரசியலை நம்ம இது பண்ணி மக்கள் மத்தியில் அவங்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது மட்டும் நம்ம செஞ்சால் போதும். மற்றபடி நம்மளை அவங்களுக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி போய்லாம் பண்ண வேண்டாம். நம்ம என்ன வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத உண்மையை மக்களுக்கு புரிய வச்சா போதும். அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவால் ஜெயிக்க முடியல. அன்னபூர்ணா விஷயத்தில் கூட வந்து பாஜகவுக்கு எதிராக தான் வந்து மக்கள் நின்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் நம்ம ஏற்கனவே முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி என்டிடிபி இதுக்குள்ளே ஏன் வந்தது, அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து ஏன் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து பார்ப்போம். பொறுத்து வந்து இதுக்கு சந்திரபாபு நாயுடு உண்மையிலேயே வந்து இந்துக்கள் மேலே அக்கறை கொண்டு அரசு ஏமாற்றப்படக்கூடாதுங்கிற அக்கறையில் சொன்னாரா இல்லை அரசியல் பழிவாங்க நோக்கமாக சொன்னாரா அப்படிங்கிறத பார்ப்போம். 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆடி முடிச்சு தான் இன்றைக்கி விழுந்திருக்காரு. இன்றைக்கி நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் திருப்பி விழுந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கீழே விழுவீங்க அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அவருடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கும் கூட இருக்கிற தலைவன் பவன் கல்யாணுக்கும் சேர்த்தே வந்து சொல்லிக்கிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.